தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். எண்ணம் சிந்தனை தவறுன்னு சொல்ல, அவர்களும் மனிதாபிமான அடிப்படையில் அவர் நடத்துகிற இந்த ஆர்ப்பாட்டத்தால சாதாரண மக்கள், பொதுமக்கள் அரசுக்கு எதிராகவோ அல்லது அரசாங்கத்தினுடைய கவனத்தை ஈர்க்கவோ அரசு மூலமா பிரச்சனைகளை தீர்க்கவோ அவர்கள் இந்த போராட்டத்தின் வாயிலாக முயற்சிக்கலாம். ஆனால் அல்டிமேட்டா இறுதியாக பாதிக்கப்படுகிறவர்கள் பொதுமக்கள். இந்த பொதுமக்களுக்கு ஏற்பட்ட சிரமங்களையும் மனதிலே கொண்டு அவர்களும் பேச்சுவார்த்தைக்கு சென்று உடன்பட்டு பேச்சுவார்த்தையின் மூலமாக இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர தொழிற்சங்க தலைவர்களும் தொழிலாளர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். ஒண்ணு கொடுப்பாங்க இதுல கட்சி ரீதியாவோ எதிர்கட்சி போராடுதா அல்லது எங்க கூட்டணியில் இருக்கிற கட்சியில ஒண்ணு தொழிற்சங்க போராடுதா, இது ரெண்டாவது பிரச்சனை. அது முதல் பிரச்சனை, போராட்டம் வந்துச்சுன்னா தீர்வுக்கு வரணும். அது தீர்வு காண்றதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். அந்த சங்க தலைவர்கள் எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சி மூலமா மக்களுக்கு இடையூறு பண்ணலாமா? எதிர்கட்சி நடத்தினா அது அரசாங்கத்துக்கு பாதிப்புங்கிறத விட மக்கள் தானே பாதிக்கப்படுறாங்க. அதனால அந்தந்த கட்சிகளும் அதுல கவனத்துல கொண்டு பிரச்சனை இருக்கிறது, அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுங்கிற முயற்சியில ரெண்டு பேரும் இணக்கமாக பேசி முடிவுக்கு வரணும். அவ்வளவுதான். அதுதான் அவர் கேட்டாரு, அதுதான் பதில் சொன்னேன். அதேதான் கேட்டாரு அவரு. கூட்டணி பிளவுக்கும் இதுக்கும் இதனால கூட்டணியில பிளவெல்லாம் வராது, பிரச்சனை இல்லை. தொழிற்சங்கங்கள் எப்பவுமே எல்லா கட்சியிலையும் இருக்கிற தொழிற்சங்கங்கள் அவங்க தொழிலாளர்களுடைய நலனுக்காக போராடுவாங்க. சில நேரத்துல கட்சிகளை மீறி கூட போராடுவாங்க. கட்சி கட்டுப்பாட்டுல தான் தொழிற்சங்கம் இருந்துச்சுன்னா தொழிற்சங்கத்தை வளர்க்க முடியாது. தொழிற்சங்கம் அவங்க இஷ்டப்பட்ட கட்சியில இருப்பாங்க. ஆனா அதே நேரத்துல கட்சி சொன்னா போராடணும், கட்சி சொன்னா நிறுத்தணும், அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணா தொழிற்சங்க அமைப்பு நடத்த முடியாது. அதனால இதுல கட்சி வித்தியாசமோ கட்சி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. போராட்டம் நடக்குது, தொழிற்சங்கம் நடத்துது, எந்த தொழிற்சங்கமா இருந்தாலும் அவங்களும் இந்த பிரச்சனையால மக்கள் பாதிக்கப்படுறாங்கிறத மனதில் கொண்டு பேச்சுவார்த்தை மூலமா தீர்வு காண வரணும். அரசாங்கமும் அது எதிர்கட்சியோ கூட்டணி கட்சியோ யாரா இருந்தாலும் அழைச்சி பேசி ஒரு ரெண்டுன்னா இன்னும் ஒன்னோ ரெண்டோ செய்ய முடியுதா செய்யலாம், இல்லைன்னா செய்யறான்னு வாக்குறுதி கொடுக்கலாம். அப்படி ஒரு முடிவு கொண்டு வரணும் இல்லையா? நேரம் பொங்கல் நேரம் 4-5 நாள் லீவு, அவங்க ஊருக்கு போற நேரத்துல எல்லா பஸ்ஸையும் நிறுத்திட்டு என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால இந்த கருத்தை இப்ப நான் முதல் தடவை சொல்லல, 1000 தடவை சொல்லியிருப்பேன். 1000 தடவை பேட்டியில சொல்லியிருக்கேன். பத்திரிகைகள்ல தொடர் எழுதும் போது நிறைய பத்திரிகைகள்ல வார பத்திரிகைகள்ல எழுதியிருக்கிறேன். அது காரண காரியத்தோட சொல்லியிருக்கிறேன். 89 இருந்த ஜெயலலிதா எந்த விதமான குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாத ஜெயலலிதா தான். அப்போ அந்த தலைவர் மரணத்துக்கு பின்னாடி ஒரு அனுதாப அலையோட தேர்தலை சந்திச்ச நேரம். ஸோ அந்த நேரத்தில் ஒரு 50 லட்சம் ஓட்டும் 26 எம்எல்ஏ தான் வர முடிஞ்சது. இன்னொரு காரணம் ஜானகம் பண்ணாங்க, அவங்க ஒரு 10% வாங்கினாங்க, ஜெயிச்சாரு. அது அந்த பிளவும் ஏற்பட்டது, அதுவும் ஒரு காரணம். பட் வாட் எவர் காரணம் என்ன
ப்ரைவேட்டிவ் ரீசன்ங்கிறத காட்டிலும் நிகழ்வு என்னங்கிறதான நிகழ்ந்தது நடந்தது. தேர்தல் 2 அணியாக போட்டியிட்டது. திமுக வென்றது. காங்கிரஸும் அதிமுகவும் சொன்ன மாதிரி 26 தான். மூப்பனார் அதுக்கு தலைவர், இங்க ஜெயலலிதா தலைவர், அந்த குமரி துணைத் தலைவர், நான் ஜெயலலிதா அதிமுக துணைத் தலைவர். 2 வருஷத்துல ஆட்சி கலைஞ்சு போச்சு. கலைஞ்ச பிறகு நடக்கிற தேர்தல் இதே மாதிரி தனித்தனியா நடந்திருந்தா, நான் சொன்ன இன்னொரு மெயின் காரணம் ராஜீவ்காந்தியுடைய மரணம், அவர் கொல்லப்பட்ட விதம், அவர் சுக்குநூறா அவர் உடல் செதறி கிடந்ததை பார்த்த மக்கள் சோகத்துல துக்கத்துல நாள் கணக்கில் அழுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய புயல் பிரளயம் மாதிரி அந்த பாதிப்பு நிகழ்ந்தது. அந்த அனுதாபம், அந்த சூழ்நிலையில 50 லட்சம் ஏற்கனவே வாங்கியிருந்த காங்கிரஸ் போயிருந்தால் இந்த அனுதாப அலையில காங்கிரஸ் வெற்றுவதற்கான வாய்ப்பு இருந்தது. அப்படி இல்லாமல் காங்கிரஸ் அதிமுகவோட கூட்டணி போட்டது. மூப்பனாரை பார்த்துட்டு வாழப்பாடியை கொண்டாந்து அதிமுக பேசி கூட்டணியை மாற்றி கூட்டணி நடந்தது. அதுல கணிசமான இடங்கள் 2/3 1/3 76 77 இடம் அதிமுக கொடுத்தாங்க. மீதம் 150ல திமுக அதிமுக நின்றது. எல்லா இடங்கள்லயும் வெற்றி பெற்றது எக்ஸப்ட் 1 or 2. நான் அப்ப எம்ஜிஆர் உட்கார்ந்து 91ல நானும் KK.S.R 2 பேர் தான் வெற்றி பெற்றோம் அந்த கட்சியில. சொல்ல போனா அந்த பிரதான எதிர்கட்சியை நான் தான் அப்போ என்ன எதிராக நான் தான் உட்காரணும். அதனால KK.S.R பிரிச்சு எடுத்துக்கிட்டாங்க. நம்ம ஒரு ஒத்தாளாகி என் சீட்டு தள்ளி போடுறதுக்காக. ஸோ அப்போ கலைஞர் மட்டும் தான் ஜெயிச்சாரு. கலைஞரும் ரிசைன் பண்ணிட்டாரு சட்டசபைக்கு வரலன்னு சொல்லி. ஸோ இதுக்கு என்ன காரணம், அடிப்படை காரணம் என்னன்னா, ஒன்று கூட்டணி, 2 சேர்ந்து கூட்டணி, இன்னொன்று ராஜீவ்காந்தியுடைய மரணம். 100% அதனாலதான் அந்த மாபெரும் வெற்றி தேர்தலாக கிடைச்சது. அதோட சந்தேகமே கிடையாது. வரும் நான் சொல்லல 8, 9 நம்பர்லாம் சொல்லல. நான் 8, 9 இன்னைக்கு நம்பர்லாம் சொல்லல. நம்ம எவ்வளவு வேணாலும் கேட்கலாம். கூட்டணி அவங்க தான் தரணும். எவ்வளவு தர்றாங்களோ அது நேர்த்துக்கிட்டு பேச்சுவார்த்தை மூலமா ஒரு முடிவுக்கு வந்து நிக்கணும். அப்படிதான் சொன்னேன். 8ல நிப்போம், 7ல நிப்போம் கொடுக்க அப்படி சொல்லு. நம்பர் சொல்லல. காங்கிரஸ் கட்சி வளர்ச்சிக்கு கூட்டணி தனியா இருக்காங்க. ஜெயிச்சிருக்கு. 25 கொடுத்தாங்க, 18 ஜெயிச்சிருக்கு. கூட்டணி எல்லா தடைங்கிறத ஒரு ஸ்ட்ராங் வார்த்தை. கூட்டணியில ஒரு மேஜர் பார்ட்டிக்கு கீழே குறைவான இடங்களை வாங்கிட்டு ஒரு கட்சி இருக்கிற போது கட்சியினுடைய வளர்ச்சியில தேக்க நிலை இருக்கத்தான் செய்யும். அது காங்கிரஸுக்கு மட்டுமில்ல, எல்லா கட்சியும், எந்த கட்சியும். இப்ப பிஜேபி எதுக்காக தனியா போறாங்க? பிஜேபி அதிமுக விட்டு தனியா நிக்க வேண்டிய அவசியம் எதனால வந்தது? இல்ல ஏன் அந்த முடிவு எடுத்திருக்காங்க? தனியா நின்று பார்ப்போம் தானே போறாங்க. இத்தனை பெர்சன்டேஜ் ஓட் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னு முயற்சி பண்றாங்க. அது கட்சி வளர்ச்சிக்கான நடவடிக்கைன்னு அவங்க கேட்கிறாங்க. எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இன்னும் ஆட்சிக்கு வர முடியாது. இப்போ அதுக்கான சூழல் கிடையாது. அதுக்கான இந்த அளவில் கட்சி வளர்ச்சியும் இல்லை. அதனால கூட்டணி போட்டு தான் ஆகணும். ஸோ திமுக கூட்டணியில் இருக்கோம், நல்ல கூட்டணி. 25 சீட்டு கொடுத்தாங்க, 18 ஜெயிச்சிருக்கோம். வெற்றி சதவீதம் கூட 9 MP கொடுத்தாங்க, 8 MP ஜெயிச்சிருக்கோம். 95% வெற்றி. அதனால கூட்டணி இருக்கிறதுனால கட்சி அழியலை, கட்சி வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனா தனியா நிக்கிறதுக்கும் கூட்டணி நிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. விஜயகாந்த் ஒரு நல்ல மனிதர், ஒரு துணிச்சலான தலைவராக இருந்தார். ஒரு மிகப்பெரிய 2 ஆளுமைகள் இருக்கிற போது கலைஞர், ஜெயலலிதா இந்த மாதிரி செல்வாக்கான வாக்கு வங்கிகளை சேர்க்கக்கூடிய மக்கள் ஆதரவு உள்ள 2 தலைவர்கள் இருக்கும் போது 3வது கட்சியா தைரியமா ஆரம்பிச்சார். அதுக்கே ஒரு துணிச்சல் வேணும். எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் உயர்ந்தார். அப்கோர்ஸ் அதுக்கு பின்னாடி அவருடைய நடவடிக்கைகள் விமர்சனம் பண்ண விரும்பல. ஏன்னா அவர் மரணத்துக்கு பின்னால கட்சியை விமர்சிக்கலாம், ஆளை விமர்சிக்கிறது நாகரிகம் இல்லை.
அதனால விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரும் கூட அவர் விமர்சனம் அப்பாற்பட்டவர்னா அவர் நடவடிக்கையெல்லாம் ஒரு பண்பாளர், ஏழைகளுக்கு உதவுனாரு, நிறைய பேர் எம்ஜிஆர் மாதிரி எல்லாருக்கும் வீட்டுக்கு எல்லாரும் பாராட்டுறாங்கல்ல, எல்லாரும் சாப்பாடு போட்டாரு, உதவி பண்ணாரு. அது மாதிரி ஒரு நேம், ஒரு குட்வில் இருக்கு மக்கள்கிட்ட. விஜயகாந்த்னா ஒரு நல்ல மனுஷன். இப்போ அவர் மரணத்துல 2 நாளும் வந்தது பூரா அவர் கட்சி தொண்டர்கள் கிடையாது, அல்ல தொண்டர்கள் மட்டும் கிடையாது, எல்லாரும் தொண்டர்கள்லாம் வந்திருப்பாங்க. ஆனா பொதுமக்கள் லட்சக்கணக்கில் வந்தாங்க. பொதுமக்கள் ஒரு மறைவுக்கு வந்து லட்சக்கணக்கில் கேள்வி நின்று அஞ்சலி செலுத்துறாங்கன்னா அவர் மேல ஒரு மதிப்பு நல்ல இல்லாம வரமாட்டாங்க. ஸோ அப்படி இந்த லட்சக்கணக்கு 15 லட்சங்கிறாங்க, 10 லட்சங்கிறாங்க, ஏதோ பல லட்சம் மக்கள் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு அனுதாபம் அவருக்கு இருக்கு. அவர் மனைவி கட்சி நடத்துறாங்க, கட்சி இருக்குது, நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த கட்சியோட வந்து தொடர்பு வச்சுக்கிற விரும்புறதோ அல்லது கூட்டணி போட்டுக்கிற விரும்புறதோ சில கட்சிகளுடைய கருத்தா இருக்கலாம், விருப்பமா இருக்கலாம். அது அந்த கட்சிகளை பொறுத்து இருக்கு. காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு புதுசா கூட்டணியா காங்கிரஸா தமிழ்நாட்டில் உருவாக்க முடியாது. ஏன்னா எங்களுடைய பிரதான கட்சி திமுக. திமுக தலைமையில தான் அந்த கூட்டணி இயங்குது. திமுக தான் சீட்டுகளை ஒதுக்கி கொடுக்குறாங்க பேச்சுவார்த்தை நடத்தி. அப்ப புதுசா கட்சிகளை சேர்த்தா அவங்களுக்கு எல்லாம் இடம் கொடுக்கணும் இல்ல. அந்த இடத்த காங்கிரஸ் எட்டுல நாங்க 4 கொடுத்துட்டு 4 அளிக்க முடியும். அதை நாங்க எப்படி பேச்சுவார்த்தை நடத்த முடியும்? அதனால அவங்க சேர்க்கணுமா, வானாமா, சீட்டு கொடுக்கலாமா, கொடுக்க கூடாதா, இருக்கிறது போதுமா, இதெல்லாம் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆல் இந்தியா பெரிய கட்சி, தமிழ்நாட்டில் திமுக பெரிய கட்சி, கூட்டணி தலைமை இருக்கிற கட்சி. அந்த கூட்டணி தலைவராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் தான் அதை முடிவு பண்ணணும். எல்லாரும் அரசியல் தான் நடத்துறாங்க. முன்னுரிக்கே திறந்தா அது மூலமா ஓட்டு கிடைக்குன்னா திறக்கத்தான் செய்வாங்க. அதை ஏன் நீ தேர்தலுக்கு முன்னால திறக்கிறான்னு கேட்க முடியுமா? எலெக்ஷன் முடிஞ்சுதான் நீ திறக்கணும்னு சொல்ல முடியுமா? அவரு கட்டினாரு, அவர் திறந்தாரு. அவருக்கு எப்ப வசதிப்படுதோ, எது பெஸ்ட் டைம் நினைக்கிறாரோ, அல்லது ஜோசியர்கள் என்ன நாளை குறிச்சு கொடுத்துருக்காங்களோ அதுல அவங்க பண்றாங்க. அதுல விமர்சனம் பண்ணிருக்காரு. சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு வந்து வரவேற்கத்தக்க தீர்ப்பு, பாராட்டுக்குரிய தீர்ப்பு, நல்ல தீர்ப்பு, அதை வரவேற்கிறோம். எல்லா முதலமைச்சர்களும் வெளிநாடு சுற்றுப்பயணம் போறது, முதலீட்டாளர்களை சந்திக்கிறது, அல்லது தமிழ்நாட்டில் வந்து முதலீட்டாளர்கள் கூட்டத்தை எல்லாத்தையும் கூட்டிச்சு போடுறது, ஒப்பந்தங்கள் போடுறது, இதெல்லாம் இதுக்கு முன்னாலேயும் நடந்திருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஜெயலலிதா காலத்திலையும் 6 லட்சத்துக்கு போட்டாங்க, 7 லட்சத்துக்கு போட்டாங்கலாம் கணக்கு வந்துச்சு. அதுல எத்தனை லட்சத்துக்கு வந்து இன்வெஸ்ட் ஆச்சு, எவ்வளவு பேருக்கு வேலை கிடைச்சது யாருக்கும் தெரியாது, கடவுளுக்கு தான் தெரியும். அது மாதிரி இப்ப வந்திருக்கிற அந்த ஒப்பந்தங்கள் 6 லட்சத்துக்கு ஒப்பந்தம், 12 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கிற செய்தி, ஒப்பந்தங்கள் வரவேற்புக்குரியது, மகிழ்ச்சிக்குரியது. முதலமைச்சரை பாராட்டுறேன், வாழ்த்துறேன், பாராட்டுறேன். அதே நேரத்துல ஒப்பந்த அளவுல நின்று போகாமல் அவற்றை வந்து நடைமுறைப்படுத்தணும் அரசாங்கம். அதுல முழுமூச்சாக அரசு முதலமைச்சர் முன்னின்று மீட்டிங் நடத்தி பண்ணிட்டாரு. இதுல 10 டிபார்ட்மெண்ட் இருக்கும், 10 அமைச்சர்கள் இருக்காங்க, 10 துறை அதிகாரிகள் இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து அதை ஃபாலோ பண்ணி என்னென்ன திட்டங்களுக்கு என்னென்ன ஒப்பந்தங்கள் ஆகிருக்கும் அதை செயல்பாட்டு கொண்டு வரதுக்கு அரசாங்கம் முழுமையாக அதை வந்து எடுத்து செயல்படணும். மத்திய அரசுக்கு அதுக்கு பூர்ண ஒத்துழைப்பும் கொடுக்கணும். தமிழ்நாட்டுக்குள்ள மொத்த எண்ணிக்கை 39 தானே இருக்கு. மற்ற மாநிலத்துல கடன் வாங்க முடியாது. எந்த கட்சி புதுசா வந்தாலும் இந்த 39 பயந்துக்கிறணும். அது யாரை சேர்க்கணும், அவங்களுக்கு எத்தனை சீட்டு கொடுக்கணும், அதை யார்கிட்ட பேசி இணக்கமான முடிவுக்கு வரணும், இதெல்லாம் கூட்டணிக்கு தலைமை ஏற்றிருக்கிற திமுக மற்ற தலைமை கட்சிகளையும் கலந்து பேசி எடுக்க வேண்டிய முடிவு. அதனால யாரையுமே சேர்க்கவே கூடாதுன்னு சொல்ல முடியாது.
அதுக்காக எல்லாரையும் புதுசாக சேர்த்துக்கிட்டு பழைய ஆளுகள்லாம் போச்சு சொல்ல கொண்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ இதில் பேலன்ஸாக நடவடிக்கை எடுத்து செய்ய வேண்டியது கூட்டணிக்கு தலைமை இருக்கிற திமுகவுடைய பொறுப்பு. அது அந்த பொறுப்பை அவர் சிறப்பாக செய்வார். முதலமைச்சர் நம்பிக்கை இருக்கு. சிறுபான்மையினர் ஓட்டு வந்து சொல்லி வர நிலையில 2-3 நாளைக்கு முன்னாடி மதுரையில் நடந்த FPP மாநாட்டில் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து இன்னும் திமுக கூட்டணியெல்லாம் எங்க கூட்டணிக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, எப்படி பாக்குறீங்க? அவர் அப்படி பாக்குறாரு. அவர் எடப்பாடி அப்படி பாக்குறாரு. இது மாதிரி கூட்டணியில் சிறுபான்மை வாக்கெல்லாம் அவருக்கு கிடைக்குன்னு அவர் பார்க்குறாரு. நாங்கள் ஏற்கனவே சிறுபான்மை வாக்கெல்லாம் வாங்கி வெற்றி பெற்று நிரூபிச்சிருக்கோம். நாங்கள் அப்படி பார்க்குறோம். ஓட்டு எண்ணும் போது தான் மொத்தத்தில் என்னன்னு அப்போ பார்க்கணும். சிறுபான்மை வாக்குகள் பெரும்பாலும் காங்கிரஸ் திமுகவுக்கு தான் வரும். அந்த நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறது. அது மெய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அதிகாரப்பூர்வமா அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. வெற்றி நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதுல எங்களுக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை. போகலாம் கொஞ்சம் பேர் பிஜேபியில் இருக்கிறதுனால ஒட்டுமொத்தமா முஸ்லீமோ கிறிஸ்டினோ போடாமல் இருந்திருப்பாங்க. இப்போ பிஜேபி விட்டு வெளியே போனதுனால யாராவது போடலாம். இப்போ உதாரணமா அதிமுகவிலேயே ஒரு இஸ்லாமிய தோழர் பொறுப்புல இருப்பாரு. வேற இடத்துல இருக்காங்க. சில நேரத்தில் அவர் போடுவார். பிஜேபியில் இருக்கிறதுனால அவங்க வீட்டிலேயே போட மாட்டாங்க. இப்ப பிஜேபி வந்ததுனால அட்லீஸ்ட் ஒரு குடும்ப ஓட்டு போடலாம். அது மாதிரி சில ஓட்டுகள் வரலாம். அதனால பிஜேபி வந்ததுனால ஒட்டுமொத்த சிறுபான்மையானியும் அப்படியே போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இது இது வந்து என்ன வேணும் உங்களுக்கு? என்ன டிஸ்டர்ப் பண்றாங்களா அவங்கள? வெளிச்சம் படம் விடுங்க ஐயா, தள்ளுங்க. ஸோ ராஜஸ்தான்ல மினிஸ்டர், அதுவுமே தேர்தல் அறிவிச்ச பிறகு என்னமோ அவர் அறிவிச்சாங்க, மந்திரியா சேர்த்துக்கிட்டாங்க. மந்திரி ஆனா 6 மாதத்துக்குள்ள எம்எல்ஏ ஆகணும். அதுக்காக அந்த மந்திரி எலெக்ஷன் நிறுத்துறாங்க. சிட்டிங் அமைச்சரா இருக்காரு. அவரை எதிர்த்து ஒரு பொறுப்புல இல்லாத ஒரு காங்கிரஸ் தோழர் நின்று அந்த சிட்டிங் மினிஸ்டரை தோக்கடிச்சு 12,000 ஓட்டுல ஜெயிக்கிறார். மந்திரியை தோக்கடிச்சு. ஒரு மந்திரி இருந்தா அந்த தொகுதிக்கு நிறைய காரியங்கள் நடக்குன்னு மக்கள் நினைப்பாங்க. ஆட்சி பிஜேபி ஆட்சி இருக்கு. பிஜேபியுடைய மந்திரி அவர் ஜெயிச்சா நிறைய நன்மை நடக்கும்னு நியாயமா மக்கள் நினைச்சு அவரை ஜெயிக்க வச்சிருக்கணும். ஆனா மக்கள் அவரை தோக்கடிச்சு காங்கிரஸ் ஜெயிக்க வைக்கிறாங்க. அப்படின்னா என்ன அடையாளம்னா, ஆட்சி வந்தாலும் மக்கள் அங்க ஒன்றும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்ல போனதுன்னா 9 லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம். 1% ஓட்டு தான் வித்தியாசம். ஸோ மக்கள் மனநிலையில காங்கிரஸ் வந்திருக்கணும், வரணுங்கிற அந்த எண்ணம் இருக்கிறது அப்படின்ற அடையாளம் தான் இந்த வெற்றி. பிஜேபிக்கு ஒரு பாடமும் கூட. வெற்றிங்கிறது யாருக்கும் நிரந்தரமானதல்ல. வெற்றி தோல்வி மாறி மாறி வரக்கூடியது. பிஜேபிக்கு உணர்த்துவதற்கு மக்கள் ஒருபான சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி பிஜேபிக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். இந்த வழக்குகள் பழைய வழக்குகள், பழைய தீர்ப்புகள். அதை கேன்சல் பண்ணி புதுசா கோர்ட் எடுத்து விசாரிக்கிறாங்க. கோர்ட்ல நீதிபதிகளை அவங்களுடைய நடவடிக்கையில நாங்கள் விமர்சிக்க முடியாது. ஸோ சம்பந்தப்பட்ட அதிமுகவோ அல்லது திமுகவோ யார் அமைச்சர்கள் இருக்காங்களோ அவங்கள கட்சி ரீதியாக அவர்களுடைய கட்சியும் தனிப்பட்ட முறையில் அவருடைய வழக்கறிஞர்கள் மூலமாகவும் அவரவர்கள் பார்த்துக்கூடிய சக்தி அவரவர்களுக்கு இருக்கு. அதனால அவரவர்கள் அவங்களுடைய பிரச்சனையை பார்த்துக்குவாங்க. அது பொது கருத்து சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. தொடர்ச்சியா எங்க வந்தாரு? ஒரு தடவை தானே வந்தாரு. இப்பதான் வந்தாரு, ஏற்பட்டும் திறந்தாரு, யூனிவர்சிட்டிக்கு வந்தாரு, 2 நிகழ்ச்சியில கலந்து. காலைல வந்தாரு, மத்தியானம் போயிட்டாரு. எத்தனை தடவை வந்தாரு? அதனால
அது ரைட்டுங்க, அது முடிச்சிடுறேன். அதனால ஒரு ஒரு விசிட்லயே தமிழ்நாட்டு முழு அப்படியே மாறி போகணும்னு சொல்ல முடியுமா? 10 வருஷ கால ஆட்சி எப்படி நடந்திருக்கு, தமிழ்நாட்டு என்ன நடந்திருக்குலாம் மக்கள் பார்த்தானே ஓட்டு போடுவாங்க. ஒரு தடவை வந்து தமிழை பத்தியோ தமிழோட பத்தியோ வாழ்த்தி பேசி போனதுக்காக மக்கள் பூரா மனம் மாறி ஓட்டு போடுவாங்களா? அப்படி அப்படி நடக்காது. மோடி வந்தாலே வரவேற்பு சூழ்நிலை இருக்காங்க. என்ன காரணம்? தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நல்லது நடக்கணும்னு தான். தமிழ்நாடு பிரதமர் வந்தா திட்டங்கள் அறிவிக்கிறாரு. அங்க வந்தாரு, ஒரு 20,000 கோடிக்கு திட்டம் அறிவிச்சாரு. 1,500 கோடிக்கு ஏர்போர்ட்டை திறந்தாரு. பல்கலைக்கழகத்துக்கு வந்தாரு, அங்க வந்து சில சலுகைகள் அறிவிச்சாரு. இந்த முதல்ல பிரதமர் வரும்போது இந்த நன்மைகள்லாம் நடக்குது இல்லையா? அது பிரதமர் வரும்போது அதை வரவேற்கல ஒன்றும் தப்பு கிடையாது. பொதுவாக ஒன்றிய அரசு தலைவர்கள் சொல்றாங்க. ஆனா மோடியோட மீட்டிங்ல வந்து அவர் பாராளுமன்ற அவர் வச்சுட்டு அவரால பேச அவர் என்ன தப்பா சொல்லல, மாத்தியும் சொல்லல. அரசுன்னு சொல்லும் போது ஒன்றிய அரசுன்னு சொல்றதை அதை நடைமுறையில திமுகவில் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. அதனால திமுகவும் மற்ற கட்சிகளும் அதை பத்தி பேசும்போது சில பேர் மத்திய அரசுங்கிறாங்க, சில பேர் ஒன்றிய அரசுங்கிறாங்க. பிரதமர் போது இந்திய பிரதமர் பாரத பிரதமர் தான் சொல்ல முடியும், ஒன்றிய பிரதமர் தான் சொல்ல முடியும். அதனால பிரதமரை சொல்லும் போது இந்திய பிரதமர் பாரத பிரதமர் சொன்னாரு. அதுக்கு எதுக்கு ஒண்ணு, அது வேற இது வேற. அரசாங்கத்தை சொல்லும் போது ஒன்றிய அரசாங்கம், யூனியன் ஆஃப் கவர்மெண்ட்ஸ்ங்கிறத தமிழ்ல ஒன்றிய அரசாங்கம் சொல்றாங்க. அது பிஜேபிக்கு பிடிக்காம இருக்கலாம். ஒன்றியம்னா அவங்க பஞ்சாயத்து யூனியன் எடுத்துக்கிறாங்க. பிஜேபியில எங்களை பஞ்சாயத்து யூனியன் பிரதமர் அரசுன்னு சொல்றாங்களான்னு அவங்க வச்சுக்கிறாங்க. அது வேற அர்த்தம். என்ன? யூனியன் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், அதான் ஒன்றிய. பிரதமரை சொல்லும் போது ஒண்ணு பாரத்னு சொல்லணும், இல்லைன்னா இந்தியான்னு சொல்லணும். அது சொல்லாம ஒன்றிய எதுக்கு சொல்லணும்? இந்தியா தானே நாடு. இல்லைங்க இல்லைங்க, ஒன்றியத்தினுடைய அரசு பிரதமர் இந்தியாவுக்கு பிரதமர், பாரத நாட்டுக்கு தானே பிரதமர். அதனால பாரத பிரதமர் இந்திய பிரதமர் சொன்னாரு. அதுக்கு அதுல ஒன்றும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அரசியல் இது கணக்கு கேட்கிறாரு. இது எவ்வளவு ரூபா கொடுத்தாங்க, எவ்வளவு செலவு பண்ணாங்க, இந்த கணக்கெல்லாம் அரசாங்கம் தான் சொல்ல முடியும். எத்தனை கோடி மத்திய அரசு கொடுத்துச்சு, அதில் எத்தனை கோடி செலவு பண்ணாங்க, இவங்க என்ன கேட்டது எனக்கு தெரியும். 10,000 கோடிக்கு மேல கேட்டாங்க. அவங்க கொடுத்த 2 கட்டமா 500 1000 கோடி கொடுத்தாங்க. அதுக்கு மேல வரல. இது தெரியாம என்ன அக்கௌண்ட்ல பிரதம மந்திரிக்கு எந்த கவர்மெண்ட் அக்கௌண்ட்ல கொடுத்தாங்க கூடுதலான்னு எனக்கு தெரியல. சரி, அந்த அம்மா வந்து பார்க்க வர்றாங்க. ஒரு வகையில் நம்ம தமிழ்நாட்டுக்கார அம்மா பரவாயில்ல, சந்தோஷம் வந்ததில்லை. வர்ற நிதியமைச்சர் வந்து நிவாரணம் கொடுக்கறதுக்கு வர்றாங்களே தவிர கணக்கு பார்க்கறதுக்காக இல்லை. பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்துட்டு அரசாங்கம் கேட்டதுல இவ்வளவு கேட்டாங்க, நான் இவ்வளவு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போய் டெல்லியில போய் கணக்கு கேட்கலாம். இங்க வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் முன்னால நின்றுக்கிட்டு நாங்க இவ்வளவு கொடுத்தோம் அவ்வளவு கொடுத்தோம், செலவு பண்ணல செலவு பண்ணீங்கன்னு இந்த கணக்கு வழக்கு பார்க்குற நேரமா அது. மக்கள் சோகத்துல துக்கத்துல துயரத்துல பாதிப்புல இருக்கிற போது கணக்கு பார்க்குற நேரம் இல்லை, கணக்கு இல்லாம கொடுக்குற நேரம். கொடுத்து டெல்லியில போய் கணக்கு பார்க்கணும். எங்க ஒன்றியங்கிற என்ன கெட்ட வார்த்தையா அது? ஒன்றியம் சொன்னா காங்கிரஸுக்கு என்ன அது பிடிக்காத என்ன கெட்ட வார்த்தையா அது? எங்களுக்கு என்ன இருக்கு, நீங்க ஒன்றியம் சொல்றீங்க, ஒன்றியம் சொல்லு, மத்தியன்னு சொல்லுங்க மத்தியன்னு சொல்லுங்க. காங்கிரஸ் அதை பொருட்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. திமுகவுக்கு ஒன்றிய அரசு தான் நாங்க சொல்லுவோம், நல்லா சொல்லுங்க. காங்கிரஸ் வந்தாலும் சொல்லுவோம், நல்லா சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நாங்கள் வேணாலும் சேர்ந்து சொல்றோம், ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அதுல ஒன்றும் அது ஒன்றும் தப்பான வார்த்தை கிடையாது. பாஜக அவங்க ஒன்றியம்னா நம்ம பஞ்சாயத்து யூனியன் வச்சுக்கிறாங்க, அதுக்கும் ஒன்றியம் தானே. ஏன் நீங்க மத்திய அரசுன்னு சொல்லாம ஒன்றியம்னு சுருக்குறீங்கன்னு நினைக்கிறாங்க அவங்க. அது சுருக்கல.
ஆங்கிலத்தினுடைய தமிழ் விரிவாக்கத்தை சொல்றாங்க. அவங்க அப்படி நினைச்சுக்க வேண்டியதில்லை. அவங்களும் பெருந்தன்மையா ஆமா இது ஒன்றிய அரசுங்கிறது என்ன யூனியன் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் தானே ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தானே சொல்றாங்கன்னு அவங்களும் பெரும்பான்மையா எடுத்துக்கிட்டா வருத்தம் இருக்காது. ஓகே விஜயகாந்த் இறந்ததுக்கு அப்புறம் அரசியல் மாறி மாறி போயிட்டு அதாவது கரெக்ட் தான். நீங்க எப்படின்னா இப்ப தலைவர் எம்ஜிஆரை பத்தி பேசாத கட்சி இருக்கா? எந்த கட்சி ஆரம்பிச்சாலும் சரி அல்லது எந்த கட்சி நடந்துகிட்டு இருந்தாலும் சரி புரட்சித்துல எம்ஜிஆரை யாராவது திட்டி ஒருத்தர் பேச முடியுதா? எல்லாரும் போட்டி போட்டுக்கிட்டு வாழ்த்திட்டு தானே இருக்காங்க. அது மாதிரி மறைந்த தலைவர்களுக்கு செல்வாக்குள்ள தலைவர்கள் இருக்கும்போது பொதுவாகவே ஒருத்தர் மறைஞ்ச பிறகு அவங்கள தவறா பேசக்கூடாது. கொஞ்சம் புகழோட செல்வாக்கோட இருக்கவங்கள எல்லாரும் பாராட்டத்தான் செய்வாங்க. அதனால அரசியல்வாதிகள் மாறி மாறி பேசுறாங்கன்னு கிடையாது. முந்தி திட்டிக்கிட்டு இருந்தோம், ஆகா இறந்த பிறகுமா திட்டுவாங்க? ஒரு கட்சி நான் விஜயகாந்த்னால தப்பு இல்லைன்னு சொல்றேன். விஜயகாந்துக்கு ஒரு ஆதரவு ஒரு அபிமானம் உள்ள ஒரு நல்ல மனுஷன். அதனால அவர் இரங்கல் கூட்டம் மாதிரியே அவர் நடத்தியிருந்தாலும் தப்பு இல்லை. அதனால ஒண்ணும் இல்லை. இறந்து போன மனுஷனுக்கு தானே ஒரு அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொன்னாரு, அவருக்கு தானே போடா சொன்னாரு. அது ஒன்றும் மாபெரும் குற்றம்னு நினைக்கலாம். அரசு நிகழ்ச்சியில கட்சி பேசிட்டாரு அப்படின்னு அப்படின்னு அதுக்காக வருத்தப்பட வேண்டியதில்லை. யார் சிம்பதி ஓட்டு? நீங்க எல்லாத்தையும் என்னையே கேட்டுட்டே இருக்கீங்க. அதானே நீங்க எந்திரிச்சீங்கன்னா நான் எந்திரிச்சிருவேன். நீங்க உட்கார்ந்துருக்கும் நான் எந்திரிச்சு போக முடியாதுல்ல. சோ சிம்பதி ஓட்டுங்கிறது அவரு கட்சி ஓட்டு, சிம்பதி ஓட்டு அவரு கட்சிக்கு வரும். அந்த கட்சி எந்த கூட்டணியில இருக்கோ அந்த கூட்டணிக்கு போகும். அவங்களுக்கு என்ன சதவீதம் இருக்கோ, விஜயகாந்துக்கு என்ன குட்வில் இருக்கோ, அவருக்கு என்ன ஓட்டு இருக்கோ அது நியாயமா அந்த கட்சி அவங்களுக்கு அது போகணும். நியாயமா அவங்க யாரோட கூட்டணி போடுறாங்களோ அவங்களுக்கு அந்த சிம்பதியும் ஓட்டு அவங்களுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். சில பேர் நான் விஜயகாந்துக்காக போட்டேன், இப்ப அவர் போயிட்டாரு இந்த போட மாட்டேன்னு போகலாம். விஜயகாந்துக்காக மட்டுமே அந்த கட்சியில இருந்தேன்னு சில பேர் சொல்லலாம். இது இந்த துல்லியமா எவ்வளவு இருப்பாங்க, எவ்வளவு போவாங்க, என்ன சதவீதம் நம்ம கணக்கு பார்க்க முடியாது. விஜயகாந்த் நான் சொன்ன நல்ல மனுஷன், துணிச்சலா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாரும் தயக்கம் காட்டுற நேரத்துல துணிச்சலா ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. அவருடைய மறைவு வருத்தம் தரக்கூடியது. அவர் இன்னும் பல வருஷம் இருந்திருக்கலாம். இருக்கிற நவீன உலகத்துல மருந்து மெடிசன்ல 90 தாண்டி 100 தாண்டி எல்லாம் இருக்காங்க. இன்னொரு 10-15 வருஷம் அவர் இருந்திருந்தாருன்னா இன்னும் இன்னும் அடுத்தடுத்த நிலைகளுக்கு மேலும் அவர் வந்திருக்கலாம். கூட எம்பி, கூட எம்எல்ஏ, அந்த மாதிரி அதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. இப்ப சமீப காலமா ஆண்டு கணக்கில் அவர் நோய்வாய்ப்பட்டு இருந்ததுனால ஒரு கட்சியில் ஒரு தேக்க நிலை வந்தது. அவர் மறைவுக்கு பின்னாடி ஒரு பையன், மனைவி இவங்க எல்லாம் கட்சி நடத்துறாங்க. முதல்ல அவருடைய மறைவுக்கு என்னுடைய இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க குடும்பத்துக்கு எனது அனுதாபத்தை தெரிவிச்சுக்கிறேன். அந்த கட்சியை அங்க தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க, நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த கட்சியில் இருக்கிற தொண்டர்கள், அவங்க தலைவர் மேல விசுவாசம் இருக்கக்கூடியவர்கள், அந்த கட்சியில இருந்து விஜயகாந்த் அவருடைய துணைவியாருக்கு, அவங்க பிள்ளைகளுக்கு அந்த கட்சியை சார்ந்தவர்கள் துணையா இருந்து அவங்களுக்கு உதவியா இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஓகேயா? லைவ் எதுல